அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார அன்பர்களே, வாழ்க்கையில இனி வாழ்க்கை வாழவா இல்ல சாகவா அப்படின்னு மனம் உடைஞ்சு மனசுக்குள்ள 1000 கஷ்டங்களையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு யார்கிட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல, யார் தன்னுடைய கஷ்டத்தை கேட்பாங்க அப்படின்னு ரொம்ப பயந்து கவலைப்படக்கூடிய ஒரு நபராக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த துலாம் ராசினுடைய மனசுல பல்வேறு கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் மனசு வேதனைப்பட ஆரம்பிக்கு. நாளுக்கு நாள் யார்கிட்ட நம்முடைய கஷ்டத்தை சொல்ல போறோம், யார் நமக்காக உதவி செய்ய வரப்போகிறாள், யாருமே நமக்குன்னு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வருத்தத்தோடு வாழக்கூடிய ஒரு நபராக வாழ்கிறார்கள் என்றால் அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தினமும் ஏதாவது ஒரு இடத்துல சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள்னு வாழ்க்கையில மீண்டும் மீண்டும்னு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இவர்கள் என்னதான் ஒரு கஷ்டம் வரும்போது விலகி போகணும், தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் செய்யக்கூடாது அப்படின்னு இவர்கள் யோசிச்சு யோசிச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொய் பேசவே வராதுங்க. நீங்க அவங்ககிட்ட போயிட்டு உனக்கு நான் 10 லட்சம் கொடுக்கேன், எனக்காக இதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இப்போ பொய் சொல்லி நல்லா முடியாதுப்பா, நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நேர்மை கொண்ட ஒரு குணம் கொண்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். என்னதான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட குணம் இருந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க, இவங்களுடைய குடும்பத்தார்களும் இவர்கள் போல இருக்கணும்லங்க. அப்படி கிடையாது. இவங்களுக்கு இவங்க யாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இவர்களுடைய குடும்பத்தார்களுடைய குணம் என்பது இருக்குங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, எப்பா உன்னுடைய குடும்பத்தார்களாப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இவங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் என்பது வேறுபட்டு காணப்படுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்களும் அவங்களும் ஒன்னா, இவங்க கேரக்டரும் அவங்க கேரக்டரும் ஒன்னா அப்படின்ற மாதிரிதான் எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். எப்படி சொல்றேன்னா, உங்களுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி தம்பி தங்கச்சி எல்லாம் பிறந்திருப்பாங்க. உங்ககிட்ட வந்து இதான் உன் அண்ணனாப்பா, இதான் உன் தம்பியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, எப்பா என்னப்பா நீங்க உன் அண்ணனும் சம்மந்தம் இல்லாமல இருக்கீங்க எப்படி அப்படின்ற மாதிரி தான் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. இவங்களும் இன்னைக்கு கஷ்டம் தீந்துரும், நாளைக்கு கஷ்டம் தீந்துரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா நாளுக்கு நாள் எல்லா விதமான கஷ்டங்களுமே இவர்களை தான் மாறி 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 வந்து ரவுண்டு போட்டு சுத்தி அடிக்குதுப்பா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாழ்க்கையில தினம் வாழ்க்கையில புது புது கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இது நாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் பார்த்துக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கஷ்டம்னு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. நீங்க மாறி உங்களுடைய வாழ்க்கையை வாழ போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் இனி அமைய போகுது. சரி, இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, துலாம் ராசிக்கார அன்பர்களே, இனி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தையும் நன்மைகளையும் கொடுக்க போகுதுங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, செல்வ பிரச்சனையின் மூலியமா நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஒட்டுமொத்த செல்வ கடனும் செல்வ பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள பல கேள்விகள் கவலைகளும் இருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. முக்கியமா நீங்க இவ்வளவு காலங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு பேரோ இல்ல புகழோ எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க. எதிர்பார்த்த இடத்துக்கு போவீங்க. எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எல்லோரும் கண் முன்னாடி நீங்க யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெறுவீங்க.
நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டீங்க. அந்த பணமே இனி உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும்போது நீங்க அந்த பணத்தை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய குணம் என்பது மாற ஆரம்பிக்கும். பணம் உங்களுடைய வாழ்க்கையில பணமழையாக பொழிய ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை இடத்துல கிடைக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதையும் மதிப்பும் கூட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஆனா உங்களால இந்த வெளிநாட்டு பயணங்களை இப்ப சரியா நிவர்த்தி பண்ண முடியாமலே இருந்திருக்கும். சில காலங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட காலங்கள்ல இருந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் என்பது கிடைக்கும். இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதில் இவருடைய மதிப்புன்றது இன்னும் அதிகரிக்க போகுதுங்க. அங்க கிடைக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம், இல்ல மற்ற விஷயங்களுக்காக எதுக்கோ போறாங்கன்றதை வச்சுக்கலாம். எதுக்காக இருந்தாலும் சரிங்க, அதுல உங்களுக்கான மதிப்புன்றது கொஞ்சத்தை, அதாவது முன்பு இருந்ததை விட இப்போ பல மடங்கு அதிகரிக்க போகுது. மற்றவர்கள் முன்பு நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அமைச்சிக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு காலம்தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையுது. துலாம் ராசினுடைய பெரிய பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் இன்னிலிருந்து மாற ஆரம்பிக்க போகுதுங்க. நீங்க இதற்கு முன்பு சில விஷயங்களை மாற்றணும், மாற்றி அமைக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணாலும் சரிங்க, அதுல உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காமலே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகளும் கிடைக்க போகுது. நீங்க முன்னாடி பார்த்த சில கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து நிகழ்ல இருந்து உங்களுக்கான வாழ்க்கை என்பது மாறும் என்பதுல மாற்றுக்கருத்து இல்லை. நீங்க மனசுக்குள்ள இருந்த வழிகளை இனி வரக்கூடிய காலங்களில் தீர்த்துப்பீங்க. உங்களுடைய வழிகள் எல்லாமே நீங்கி மனசளவுல சந்தோஷப்படக்கூடிய காலங்களும் இனி அமையும். எதிர்பார்த்த இடத்தில் மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். விரைவில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. முக்கியமா பல வருஷங்களாகவே சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு அமைச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த சொந்த வீடு கட்டுறதுக்காக நீங்களும் முயற்சி பண்ணாமல இல்லை, தினமும் முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களுடைய முயற்சி கடைசியில தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் மாறுதலையும் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் இனி அமைய போகுது. கண்ணாடி முன்பு நீங்க நின்று பார்க்கும்போது உங்களை நீங்களே பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக துலாம் ராசினுடைய வாழ்க்கை என்பது மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. சரி, இப்போ துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதை பார்த்தாச்சு. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த துலாம் ராசினுடைய நட்சத்திர பலன்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம தெரிஞ்சுப்போம். துலாம் ராசிக்காரருடைய அப்படின்னு பார்த்தா கடவுளாக இருக்கிறது மகாலட்சுமியா. அதாவது பார்த்தீங்கன்னா கிரக அதிபதியாக பார்க்கும் போது சுக்கிர பகவான். சுக்கிர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா இனி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதற்கான காலங்கள் தான் இப்போ அமைய போகுது. சரிங்களா? துலாம் ராசினுடைய நட்சத்திரங்களாக பார்க்கும்போது சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடிவு வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த நட்சத்திரங்கள், அதாவது சித்திர நட்சத்திரக்காரங்க நண்பர்களே, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய நண்பர்கள் மூலியமா சாதகமா உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா நீங்க உங்களுடைய நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சி செல்வது, வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவது, இப்ப வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு செய்யும் போது அதுல சில தடங்கல்களும் உங்களோட பத்தின அந்த அபிப்பிராயம் என்பது மாற ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது, உங்களுடைய நண்பர்களிடம் சொல்வதை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் சித்திர நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு. சுவாதி நட்சத்திர நண்பர்களே, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இனி சாதகமாக அமையும். ஆனா குடும்பத்தார்களுடைய பேச்சு மீறி நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணும்போது அது உங்களை அறியாமலே தவறான ஒரு முடிவுக்கு உங்களை இழுத்து சென்றும். அதனால இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகளை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடப்பதுங்கிறது உங்களுக்கான வாழ்க்கையில மாற்றத்துக்கான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். விசாக நட்சத்திரக்கார நண்பர்களே, நீங்க உங்களுடைய வீட்டுல இருந்து வேலை பார்க்கணும், ஊருக்குள்ளே இருந்து வேலை பார்க்கணுன்ற மனநிலையில் இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா செல்வத்தை சேர்த்திருப்பீங்க. யாருமே எதிர்பார்க்காத செலவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கிடைச்சிருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வெளி இடங்களுக்கு, வெளி ஏற்றத்துக்கு நீங்க வேலைக்காக செல்றீங்க அப்படின்ற போது கண்டிப்பா இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும் அளவிலான ஒரு மாற்றம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. அதனால நீங்க வீட்டில இருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட வெளியிடங்களுக்கு சென்று வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கட்டாயமா சொல்றேங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மாறுதலையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை இது உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா கட்டாயமா இது எல்லோரும் செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் வெளியிடங்களுக்கு செல்லுங்க வேலைக்காக. கண்டிப்பா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுதுன்றதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நிச்சயமா இது உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புறேன். துலாம் ராசிக்கார அன்பர்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிதான் மாற்றத்துக்கான வழியையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக மாறப்போகுது. எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான மரியாதையும் மதிப்பையும் பெருக்கிக்க போறீங்க. எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை மாறி அமையும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைன்றத உறுதியை என்னால் சொல்ல முடியும். விருப்பம் இருப்பவருக்கும் நம்பிக்கை இருப்பவருக்கும் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க.
அதில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமான நபர்களாக எப்போதும் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கான கால அவகாசங்கள் கொஞ்சம் சில காட்களாக தள்ளி போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை இனி மாற ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வாழ்க்கை மாறட்டும். எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.